காதல். காயத்ரி அக்கா எங்க போனான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் போனா, யார் கூட போனான்னு எனக்கு தெரியும். இங்க பார் கையல், நீ பாட்டுக்கு ஏதோ உளறி வைக்காத. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. இல்ல மாமா, நான் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். அதத்தான் என்ன எது தெளிவா சொல்லி தொலை. காயத்ரி அக்கா அவள் லவ்வரோட ஓடி இருக்கா. சரிதா, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஏண்டி உனக்கு சரியா தெரியாதுரி. காயத்ரி அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. நான் வளர்த்த பிள்ளைங்க இப்படி எல்லாம் தப்பு செய்ய மாட்டாங்க. என் குடும்பமான போற மாதிரி யாரும் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. நீ கண்டதையும் உளறிட்டு இருக்காது. நான் இங்க வரும்போதே வீட்டுல வச்சு சொன்னேன்ல, அதுதான் இப்ப நடந்திருக்கு. நீ பிள்ளைகளை வளர்த்த லட்சணம் இப்ப தெரிஞ்சு போச்சுல. ஆய மூடிக்கிட்டு என் பொண்ணை காணோம்னு நேத்து தவியா தவிச்சுக்கு இருக்கேன். ஏண்டி எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட அமுக்கினி மாதிரி இருந்திருக்கில்ல. மாமா மாமா விடுங்க, இது கோவப்படுற நேரம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இங்க பார் கையல், என்ன நடந்தது, உனக்கு என்னெல்லாம் தெரியும்னு தயவு செஞ்சு சொல்லிடு. மாமா வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைங்க எங்க போகுது எங்க வருதுன்னு உன்னால பார்க்க முடியலையா? இந்த உத்தமனுடைய மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போச்சு. ஐயோ மாமா, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பெரிய ஆஸ்பத்திரி, எல்லாம் போச்சு. இங்க பார் கையல், இது உனக்கு எப்ப தெரியும், எப்படி தெரியும்? எனக்கே சமீபத்துல தான் தெரியும் மாமா. அதுவும் நானா தான் கண்டுபிடிச்சேன். அன்னில இருந்து இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுன்னு காயத்ரி அக்காவை நான் வற்புறுத்தினேன். ஆனா அவளும் சொல்லல, என்னையும் சொல்ல விடல. கடைசியா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அந்த ராஜேஸ்வரி பண்ண பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னீங்க. நான் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தேன். அப்போ காயத்ரி அக்கா என்கிட்ட வந்து, நான் என் காதலை மறந்துட்டேன், அப்பா பார்த்த சூர்யா மாப்பிளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் அவங்க கிட்ட மன்னிப்பே கேட்டேன். நான் காயத்ரி அக்காவை முழுசா நம்பிட்டேன் மாமா. ஆனா கடைசியில அவ எல்லாரையும் ஏமாத்திடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையை நீ என்கிட்ட சொல்லாம நீ என் கழுத்தை அறுத்துட்டு அவ ஏமாத்திட்டான்னு நீ நீலிக்க நீர் வடிக்கிறியா? என்ன நடக்குதுங்க? ஹாஸ்பிட்டல்ல வந்து எதுக்கு இவ்வளவு கோவமா நடந்துக்கிறீங்க மாமா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, வீட்டுல கையில் இருந்துகிட்டு நிற மாச பொண்ணை வேலை வாங்கிக்கிட்டு இப்படி ஆயிப்போச்சுன்னு கொஞ்சம் வேதனையில கொஞ்சம் கோவப்பட்டேன். வேற ஒண்ணும் இல்ல மாப்ள. கோவப்படுற அளவுக்கு என்னாச்சு? ஏதாவது காம்ப்ளிகேஷன் டாக்டர் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, கவிதை நல்லா இருக்க. கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் பார்த்த உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியே போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். செல்லுக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை. ஆமா, காயத்ரி வரலையா? காயத்ரி வீட்டில் இருக்கா, அங்குள்ள வேலையெல்லாம் பார்க்கணும்ல, அதான் வீட்டில் விட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்க அத்தை, நைட் நேரத்தில் நீங்களாம் இங்கே இருக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலை வந்துடுங்க, சரிங்களா? கவிதாவை டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம். இந்த நேரத்தில் இவங்க எப்படி போவாங்க? நானே வேணா ட்ராப் பண்ணிடுறேனே.
என்ன பாக்குறீங்க? வாங்க. அதான் கவிதா அன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு அண்ணன் சொல்லிட்டாருல்ல. வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க. அத்தை. போ. என் பொண்ணு இப்படி பண்ணியிருப்பாளா? என் பொண்ணு இப்படி பண்ணியிருக்க மாட்டான். ஒருவேளை கையில் சொன்ன மாதிரி காயத்ரி அந்த பையன் கூட போயிட்டாலோ? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அப்ப காயத்ரி எங்கேயோ போயிருக்கா. இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியறதுக்குள்ள எப்படியாவது காயத்ரி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு நாகாதான் சரியான ஆளு. அது மட்டும் இல்ல, அவங்கிட்ட ஆள் பலமும் இருக்கு. உடனே கண்டுபிடிச்சிருவான். உடனே பொண்ணு பண்ணுவான். நாகா, நான் உத்தமன் பேசுறேன். சொல்லுங்க. நான் ராக்கி பேசுறேன். யாரு? ராக்கி தம்பியா? ஆமா. நான் நாகாவோட ஃப்ரெண்டு பேசுறேப்பா. அன்னைக்கு கூட உங்க அண்ணங்கிட்ட பணம் கேட்டு வந்தப்ப நீங்க தான் உள்ள போய் பணம் கொண்டு வந்தீங்க. அந்த உத்தமன் தான் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது அண்ணங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அண்ணன் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு. வந்தோன்னு சொல்றேன். சரிங்க தம்பி. சரி. வேற யாரை பிடிக்கிறது? அவன்தான் சரி. அன்னைக்கு சம்பந்தி வீட்டில் நம்மளை பத்தி போட்டு கொடுத்துட்டதுக்காக அவனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அசிங்கப்படுத்திட்டோம். அவனை விட்டா நமக்கு வேற வழி இல்லையே. சரி, நம்ம போனை போட்டு பார்ப்போம். அதான் சரி. வாங்க சார், உத்தம ஜமீன்தாரரே. என்ன திடீர்னு எனக்கு ஃபோன்லாம் பண்றீங்க? நான் ஒரு சாதாரண ஆளு, நீங்க பரம்பரை கௌரவம் உள்ள ஆளு. அன்னைக்கு பணம் கொடுக்கறப்பவே தெரிஞ்சது. ஐயா, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜெகநாதா, காசை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்லை. ஒரு சின்ன சிக்கலை மாட்டிருக்கேன். உன்னாலதான் எனக்கு உதவ முடியும். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நிச்சயம் ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து நிப்பேன்னு. ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜெகா, நான் நேரில் வந்து சொல்றேன். ஆமா, இப்ப எங்க இருக்க? நான் என் இடத்துல தான் இருக்கேன். வா. ஓ சரி, நான் உடனே வந்துடுறேன். வா வா. இவனை விட்டா நமக்கு வேற ஆளே இல்லை. இவனை எப்படினாலும் சம்மதிக்க வச்சிடணும். ஆமா. கவலைப்படாதீங்க, அதான் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. நீங்க வேணா பாருங்க, என் கல்யாணத்துல கவிதா அண்ணி சும்மா பம்பர மாதிரி சுத்தி சுத்தி வேலை பார்ப்பாங்க. கயல், உங்க அம்மா போயிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்து கயல். ஒரு நிமிஷம் காயத்ரியை கூப்பிடுறியா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். அக்கா, அக்கா. என்ன கயல், நீயும் அழுதா என்ன அர்த்தம்? உங்க அக்காவுக்கு ஒன்றும் இல்லை. வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. அவங்க நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க.
சூர்யா, கயல் ஏன் அழறா? கல்யாண வீடு லைட்டு கூட போடாம இருக்கு. இல்லைண்ணே, கையலோட மூத்த அக்காவுக்கு வயிற்று வலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதான் எல்லாரும் பயத்தில் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போதான் இவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு? கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது உங்க அக்காவுக்கு. இன்னைக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸாக வந்திருக்கு. அதனால பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லு. சூர்யா, கல்யாணத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைக்காரன் நைட் நேரம் ரொம்ப நேரம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, பார்க்குறவங்க பார்வைக்கு நல்லா இருக்காது. ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணட்டும், நாம் அப்போ வந்து பார்த்துக்கலாம். கயல், எந்த அவசரமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணு, பார்த்துக்கலாம். நாங்கள் கிளம்புறோம். சொன்ன வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுல? அதில் ஒரு பிரச்சனையும் வராதுண்ணே. வாயா உத்தம ஜமீன்தாரரே, என்ன விஷயம்னு ஃபோனில் கூட சொல்லாம நேரில் பேசிக்கலாம்னு சொன்ன? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இவங்க வேற இருக்காங்களே. உன் வீட்டுக்குள்ள வேணா நான் மட்டும் வரலாம். இது என் இடம், என் தொழிலுக்கு எனக்கு இவனுங்க தான் முக்கியம். அதனால நீ தாராளமா இவனுங்க முன்னாடியே சொல்லு. உனக்கு இப்போதைக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? என்னை தேடி வந்திருக்கேன்னா நிச்சயம் உன் பொண்ணு கல்யாண விஷயமா தான் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டேன். என் கணிப்பு சரிதான் போல இருக்க. உன் முகம் தான் காட்டி கொடுக்குது. அப்போ கல்யாணத்துல தான் பிரச்சனை. ஒருவேளை ஏதாவது பண பிரச்சனையா? நகை நட்டு வாங்க ஏதாவது பணம் குறையுதா? இல்ல கல்யாண செலவுக்கு பணம் வேணுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லு உத்தமா. என்னை தேடி வந்துட்டேல்ல. அந்த நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். ஆனா நீ சொல்ற எந்த பிரச்சனையும் இல்லை. நீல அனுப்பிவிடவே மாட்டானா? டேய், நீங்க டீ சாப்பிட்டு வாங்க. போங்க. போயிட்டாங்கடா சாமி. சரி உத்தமா, உன் பொண்ணு ஏதாவது லவ் பண்ண பையன் கூட ஓடி போயிருச்சா? இது எப்படி இவனுக்கு தெரியும்? அப்போ அதே தான், உன் முகம் தான் தெளிவாக சொல்லிருச்ச. ஏன்னா கல்யாணம் வச்சிருக்கிறவன் என்னை தேடி வர்றான்னா ஒன்று பணத்துக்காக இருக்கும், இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும். சரி சொல்லு உத்தமா, நான் என்ன பண்ணணும்? நீ சந்தேகப்பட்டதுனால தான் என் ஆளுகளவே வெளியில போக சொன்னேன். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இது உன் மான பிரச்சனை. நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு சொல்லு. வெளியே தெரியறதுக்குள்ள என் பொண்ணை கண்டுபிடிச்சி தரணும். ஒருவேளை என்னை வச்சு பெருசாக திட்டம் போடுறானோ? இதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஆகும் உத்தமா. நான் நினைச்ச மாதிரி திட்டம் போட்டியாடா? அவ்வளவு பணம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லையே. கொஞ்சம் பார்த்து பண்ணு ஜெகநாதா. இங்க பாரு உத்தமா, உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். அன்னைக்கு நான் உன் வீடு தேடி வந்தப்ப நீ நடத்தின விதத்துல இன்னும் மறக்கலையா? ஆனா அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்காம நான் இப்போ உன் கூட பேசுறதே உன் பொண்ணோட வாழ்க்கைங்கிறதுனால தான். காதும் காதும் வச்ச மாதிரி இதை முடிக்கணும்னா கண்டிப்பா இந்த பணமே ரொம்ப கம்மி தான். ஓஹோ, இது உன்னால முடியாதுன்னா உன் மாப்பிள்ள டிசிபி தானே, அவர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு, 10 பைசா செலவில்லாம. ஆனா இந்த விஷயம் ஊரு பூரா தெரிஞ்சு போயிடும். அப்புறம் உன்னோட ஜமீன் வீட்டு சம்பந்த கனவு போயிடும். நல்லா யோசிச்சு பாரு உத்தமா. நான் தேவைக்காகத்தான் கேட்குறேன். இதுல எனக்கு 10 பைசா வேணாம். ஆனா ஆளுகளை 4 பக்கமா அனுப்பி தேடணும். இன்னும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு.
அதெல்லாம் சமாளிக்கத்தான் நான் கேட்குறேன். அதுக்காக 5 லட்சமாடா கேட்ப? இது நம்ம வீட்டு பொண்ணுன்னு சந்தேகப்பட்ட உடனே என் அடியாளுகளை கூட தனியாக அனுப்பிட்டேன். அதெல்லாம் சரிதான். யார் என்னன்னு சொல்லாம அவனுங்களை அனுப்ப முடியாது. அதனால வெளியூர் ஆளுகளை இறக்கித்தான் தேட சொல்லணும். புரிஞ்சுதா? இப்ப 5 லட்சத்துக்கு என்ன பண்ணுவோம்? இப்ப நான் எந்த பணத்தையும் எடுத்துக்கொள்ள, அதனால என் பொண்ணை கண்டுபிடிச்சு என் மானத்தை காப்பாத்து. நான் எப்படியாவது பணத்தை பிரட்டி உன் கையில் கொடுத்துருச்சக்கா. இந்த விஷயத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அட என்ன உத்தமா, உன் வாக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கவலைப்படாம போ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் பொண்ணை யாருக்கும் தெரியாம தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உன் கையில நான் ஒப்படைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தைரியமா போயிட்டு வா. அப்புறம் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லது நல்லது. கையில யாருன்னு போய் பாரு. அப்பா, அக்காவும் மாமாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாங்க. பாத்து போக்கா. மாப்ள, கவிதாவை உள்ள கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க. அடுத்தடுத்து நடக்கிற சோதனை எதனாலன்னு ஜோசியரை வர சொல்லி சோய் போட்டு பார்த்துக்கிருக்கோம். அம்மா கவிதா, காயத்ரி பத்தி ஒன்றும் கவலைப்படாம நீ போய் ரெஸ்ட் எடுமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடுமா. போமா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. சரி, கூட்டு போங்க மாப்ள. கவிதா. ஒன்றும் சரியில்லை. சோவி என்ன சொல்லுது சாமி? சோழி விஷயத்தை சொல்ல தடுமாறுது. ஒரு உத்தரவும் நமக்கு சாதகமாக வரமாட்டேங்குது. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க சாமி. சோழி சொல்றத வச்சு பார்த்தா இந்த வீட்டு பொண்ணுக்கு கங்கண பொருத்தம் கைகூடி வருதுன்னு சொல்லுது. அது சரிதான் சாமி. என் 2வது பொண்ணுக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க ஏற்பாடு பண்ண மாதிரி சோழி சொல்லலையே. அவ வாழ்க்கைய அவளே தேடிக்கிட்டான்னு சோழி சொல்லுது. அப்ப என் பொண்ணு திரும்ப வரமாட்டாளா சாமி? அவ வாழ்க்கையை அவளே தீர்மானிச்சு தேடிக்கிட்டா. இனிமே அவ வரமாட்டான்னு தான் சொல்லுது. உங்க பொண்ணு நீங்க தேட முடியாத தூரத்துக்கு போயிட்டா. இனி அவ உங்க மகளா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயோ காயத்ரி, எங்க தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டேடி. எப்படிடே நாங்க இனிமே இந்த ஊர்ல நடமாடுவோம்? ஏன்டே இப்படி எல்லாம் பண்ணிட்ட காயத்ரி? கல்யாணி, உங்க வாக்கும் சோவி சொல்லுலையும் எனக்கு நம்பிக்கை அதிக சாமி. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் குடும்பத்தோட கலந்து பேசி நான் உங்களை வந்து பார்க்குறேன். சரி கல்யாணி. சரிங்க, இந்தாங்க. இந்தாங்க சாமி. சந்தோஷம். நல்லது. நான் வரேங்க. போயிட்டு வாங்க சாமி. வரமா? வாங்க சாமி. உங்க அக்கா இப்படி நம்மள எல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிட்டாளே. அப்புறம் எல்லாத்தையும் நீயும் உங்க பொண்ணுமா பண்ணிட்டு இப்ப நான் ஒப்பாரி வச்சிருக்கேன். நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஊர்வலம் தெரியணுமா? மூடுவாயே.
எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாதுங்க. நான் அவளை முழுசா நம்பினேன். அவ நம்மளெல்லாம் ஏமாத்துவான்னு நான் கனவுல கூட நினைக்கலைங்க. அவங்க வீட்ல இருந்து நலங்கு வைப்பாங்க. இப்ப என்னங்க பண்றது? மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதிலுங்க சொல்றது? உங்க அக்கா இப்படி நம்மளெல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிட்டாளேடி. எல்லாத்தையும் நீயும் உன் பொண்ணுமா பண்ணிட்டு இப்ப நான் ஒப்பாரி வச்சிருக்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஊர்வலம் தெரியணுமா? மூடுவாய. எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாதுங்க. நான் அவளை முழுசா நம்பினேன். அவ நம்மளெல்லாம் ஏமாத்துவான்னு நான் கனவுல கூட நினைக்கலைங்க. அவங்க வீட்ல இருந்து நலங்கு வைப்பாங்க. இப்ப என்னங்க பண்றது? மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதிலுங்க சொல்றது? யோசிக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் நேரம் வேணும். என் மானம் மரியாதை எல்லாம் போய் கேவலப்பட்டு போய் தான் நிக்கணும். கல்யாணி, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன மாமா சொல்றீங்க? இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். அதுவும் இந்த நேரத்தில் நீங்களே கோவப்பட்டா என்ன அர்த்தமாமா? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அட நீங்க வர மாப்பிள, நானும் மனுஷனே மாப்பிள. நான் கேட்கிற எல்லாமே கெட்ட செய்தியா இருந்தா நானும் எவ்வளவுதான் தாங்குறது. இல்ல மாமா, யோசிச்சுட்டே இருக்கணும் மாமா. நம்ம 2 பேர் மட்டும் போய் காயத்ரி எங்க இருக்கான்னு நமக்கு தெரிஞ்ச வீட்டுலாம் போய் தேடி பார்ப்போம். அவ அப்படி எங்க போயிட போறா? வாங்க மாமா, போய் தேடி பார்ப்போம். இல்ல மாப்பிள, அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்ப அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அதை பத்தி தான் யோசிக்கணும். அப்படி அது என்ன மாமா? முதல்ல இந்த விஷயம் காயத்ரி நம்ம கையில கிடைக்கிற வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியாம இதை பார்த்துக்கணும். அடுத்து நலுங்குக்கு வர நம்ம சொந்தக்காரங்களை பூரா சமாளிக்கணும். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே காயத்ரியை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஜோசியர் சொன்ன மாதிரி அவ வாழ்க்கையை அவளே முடிவு பண்ணியிருந்தா என் கையாலேயே அவ வாழ்க்கையை முடிச்சு வைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம். நல்லா கேட்டுக்குங்க. அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. Be careful. அது சரி, இந்த கைப்பையே என்ன கலவரத்தை கொண்டு வருதுன்னு தெரியலையே. காரணப்படாம வராதே. கல்யாணி, கண்ணை தொடச்சு எதுவுமே நடக்காத மாதிரி பாத்துக்க. அந்த வீட்டு கணக்கப்பல வர்றேன். ஓ, அழுமுஞ்சி வச்சு சொதப்பிடாத. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாங்க உள்ள போய் பேசுவோம். வாங்க. கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கும்போது நீங்க என்ன இந்த பக்கம் சாவகாசமா? வணக்கம்மா. வணக்கங்க. கமலாமா, கவிதாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு விசாரிச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல சொன்னாங்க. கடவுள் புண்ணியத்தில் அவ சரியாய் வீட்டுக்கு வந்துட்டா. ஆமா, முக்கியமான விஷயம் ஏதோ சொன்னீங்களே, என்னது அது? அதுக்கு இல்லைங்க, சூர்யா தம்பிக்கு இன்னைக்கு நலங்கு வைக்கிறோம். அதுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வராங்க. நீங்களும் உங்க குடும்பத்தோட வந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிக்கலாம். அதுக்காக தான் அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஓ, சாவகாசமா பண்ணணும்னு தான் எங்களுக்கு ஆசை. ஆனா என்ன பண்றது? ஆனா இந்த கல்யாணம் தான் கொற்றா மேலத்தை கற்றா தலைன்னு சட்டு புட்டுன்னு ஏற்பாடாகி போச்சு. அதுக்கப்புறம் நாள் இல்லைங்கிறதுனால நாங்களே எங்க பொண்ணுக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு தான் நலுங்கு வச்சிருக்கோம். நீங்க எப்படியாவது நாங்க வரப்பாக்குறோம்னு எங்க நிலைமையே கமலாமாட்ட எடுத்து சொல்லுங்க. பிரச்சனை சமாளிக்க உங்களுக்கு சொல்லியா தரணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. உங்க அனுபவத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கிறேன். நீங்களே இந்த விஷயத்தை கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுங்க. கணக்குல புரியுதுங்க. கமலாமாட்ட உங்க நிலைமை எடுத்து சொல்லி நான் புரிய வைக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? எப்ப பார்த்தாலும் நீங்க ஒரு பரபரப்பாவே இருக்கீங்க. எதுவுமே சாப்பிட கூட மாட்டேன்றீங்க. ஒரு வாய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போறீங்களா? சரிங்க. கையல், கணக்கு பிள்ளைக்கு கொஞ்சம் தண்ணி விடுமா?
சரிப்பா. கணக்கு பிள்ளை, நம்ம வீட்டு தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்தாங்க. நல்லா குடிங்க. ஐயா, இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும். அப்புறம் உங்க வீட்டுல வந்து விருந்தே சாப்பிடுறேன். விருந்து வரட்டுங்களா? வரேம்மா. வரேன். வாங்க. வரேன். போங்க, விட்டுட்டு வரேன். அத்தை, இப்பதானே மாமா சொன்னாரு, தயவுசெய்து கொஞ்ச நேரம் அழுகாம இருங்க. அழுது மட்டும் இப்ப என்ன நடக்க போகுது? அடுத்து என்ன பண்றதுன்னு நம்மலாம் கொஞ்ச நேரம் யோசிப்போம். எப்படி மாப்பிள்ள எப்படி சமாளிக்க முடியும்? இல்லாத பொண்ணுக்கு எங்க இருந்து சொந்தக்காரங்களை கூட்டுறது, நலங்கு வைக்கிறது? எப்பா பாரு. சொல்லு ஜெகா. உத்தமா, உன் பொண்ணு இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். நல்ல செய்தி சொன்னப்பா. அவளை எப்படியாவது இங்க கொண்டு வந்துரு. கவலைப்படாத உத்தமா, உன் பொண்ணோட வரேன். நீ சொன்ன பணத்தை கரெக்டா எடுத்து வச்சிரு. நீ என் பொண்ணோட மட்டும் வா, எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிடலாம். அப்பா, அக்கா எங்க இருக்காளாம்ப்பா? உனக்கு தேவையில்லாத விஷயம். வாய மூடு. வெளியிலிருந்து பார்க்குற யாருக்கும் நம்ம வீட்டுல காயத்ரி இல்லைங்கிற விஷயம் தெரியக்கூடாது. இளவு வீடு மாதிரி எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறோம, கல்யாண வீடு மாதிரி எல்லாரும் கலகலான்னு இருங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எப்ப வேணாலும் யாரு வேணாலும் வரலாம். அதனால நீங்க சட்டு புட்டுன்னு கவனமா நலுங்குக்கான ஏற்பாடை செய்யுங்க. அப்பத்தான் யாருக்குமே டவுட் வராது. எப்படியே காயத்ரி வர கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் யாருக்கும் பொண்ணு இங்க இல்லைங்கிறது தெரியவே கூடாது. நான் சொல்றத கவனமா கேட்டு அப்படியே செய்றீங்க, அது போதும். கையில அலங்காரம் பண்ணி அலுங்கு வைக்கிற மாதிரி வர்ற சொந்தக்காரங்களையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் சமாளிக்க. அது எப்படிங்க முடியும்? முடியணும். சொன்னதை மட்டும் செய். அவள கொஞ்சம் கூட இருந்து ஏற்பாடு பண்ணுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த நிலைமையை சமாளிக்க வேற வழியே கிடையாது. புரிஞ்சதா? அங்க வைங்க. பத்மா, எங்க இன்னும் சூர்யாவை காணோம்? இதோ வந்துட்டான். உட்கார் சூர்யா. முதல்ல கட்டுக்கழுத்திங்க நலங்கு வைங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு மூத்தவங்க எல்லாம் வைக்கலாம். அப்படித்தானே தானோ? ஆமாக்கா, அப்படிதான் பண்ணணும். ரஞ்சித், ஆசீர்வாதம் பண்ணு ரஞ்சித். சூர்யாவுக்கு கல்யாண கலை வந்துருச்சுல. ஆசீர்வாதம் பண்ண. ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நல்லா இரு சூர்யா. என்னங்கடி எல்லா வயசு பொண்ணுங்களும் அமைதியா இருக்கீங்க? ஒரு ஆட்டம் பாட்டம் இல்லாம என்னது இது நலங்கு? எந்திரிங்கடி, ஒரு ஆட்டம் போடலாம். ஏய் எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, வாங்க ஒரு ஆட்டம் போடலாம். பாடி கூட கமலா ஆண்டி இருக்காங்களே. என்ன தானோ?
நீங்க ஹெட் மாஸ்டர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா நாங்க எப்படிக்கா ஜாலியா இருக்கிறது? உங்களை பார்த்த உடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. நான் இவங்களை என்ன பண்ண போறேன்? ஜாலியா இருக்க சொல்லு. இது உன்னோட நாள். நான் எதுக்கும் குறுக்க வரமாட்டேன். இஷ்டம் போல நடக்கட்டும். ஆடுங்க. அப்புறம் என்ன, குமரிங்கெல்லாம் ஜாலியா ஆடி சந்தோஷமா இருக்கலாம்ல? வாங்க போங்க. நானும் சேர்ந்து ஒரு ஆட்டம் போடுறேன். யாரு ஃபோன் பண்றா? ஏன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த உருப்படாத ஜெகநாதன் தாமா ஃபோன் பண்றான். ஃபோன் அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேட்க வேண்டியது தானே? அவன் ஏதாவது சொல்லுவான், அப்புறம் அதை அவனே தெளிவா சொதப்புவான். கடைசியில நான் தான் உன்கிட்ட வாங்கி கட்டிக்கணும். அதனாலதான் போன் அட்டெண்ட் பண்ணாம இருக்கேன். ஹலோ, ஒரு சந்தோஷமான செய்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தா போனை எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன சார் நீங்க? நாங்களே இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு கடுப்புல இருக்கோம். இதுல நீ வேற கடுப்பேத்துறியா? இந்த கல்யாணமே நடக்க போறது இல்லைங்கிற சந்தோஷமான செய்தியை சொல்லத்தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எங்களை தவிர எல்லாரும் இங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி அந்த கல்யாணம் நின்னு போகும்னு சொல்ற? கடுப்பை கிளப்பாம போன வை. சார் சார், அட என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இருங்க, நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். கல்யாணத்துக்கு பொண்ணு இல்லைன்னா எப்படி கல்யாணம் நடக்கும்? யோ, என்னைய சொல்ற? இதை உங்ககிட்ட சொன்னா நீங்க அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டீங்க. பக்கத்துல மேடம் இருக்காங்களா? அவங்க கிட்ட கொடுங்க. அவன் உன்கிட்ட தான் பேசணுமா? கல்யாண பொண்ணை காணுன்னு ஏதோ புதுசா ஒரு குண்டத்துக்கு போடுறான். ஹலோ, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. இங்க கல்யாண வேலை நிறைய இருக்கு. கல்யாண பொண்ணே ஓடி போயிருச்சான், அப்புறம் என்ன கல்யாண வேலை? புரியுற மாதிரி சொல்றியா? அந்த உத்தம நேத்து என்ன வந்து பார்த்தான். அவன் பொண்ணு யாரையோ இழுத்துக்கிட்டு ஓடி போயிருச்சான். அவளை தேடி கண்டுபிடிக்க சொல்லி என்கிட்ட உதவி கேட்டு வந்தான். நீ போய் சொன்ன, அவ்வளவுதான். இங்க பாருங்க மேடம், நான் பண்ற தொழில் மேல சத்தியமா சொல்றேன். கல்யாண பொண்ணு ஓடி போயிருச்சு, இது உண்மை. இந்த விஷயம் ஒருவேளை அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மத்தபடி உத்தமனை தவிர எனக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சரி, நீ அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க உனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு அந்த மானம் கெட்ட உத்தமன் சொன்னான். மேடம், நீங்க ரொம்ப ஷார்ப்பு மேடம். இதுதான் ஜமீன் விட்டு ரத்தங்கிறது. கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டீங்க பாருங்க. அந்த உத்தம அவன் பொண்ணை தேடி கண்டுபிடிக்க 5 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்கான். நான் 20 லட்சம் தரேன். மேடம், 5 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஜில்லாவையே தேடி அலசிடுவேன். இப்ப நீங்க 20 லட்சம் தரேன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்க காலடியில கொண்டு வந்து போட்ட மாட்டேன். என் புருஷன் மாதிரியே அவசர குடுக்க மாதிரி பேசாத. நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு பேசு. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு காணாம போன விஷயம் இதுக்கு மேல யாருக்கும் தெரியக்கூடாது. மேடம், காதும் காதும் வச்ச மாதிரி அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இப்பதான் சொன்னேன், நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு பேசணும். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கவே கூடாது. ஆனா அந்த உத்தம பார்வைக்கு நீ நிஜமாவே தேடுற மாதிரியே இருக்கட்டும். கல்யாண தேதி வரைக்கும் அந்த பொண்ணு கிடைக்கவே கூடாது. ஒருவேளை அந்த பொண்ணு உன் கையில கிடைச்சாலும் அந்த உத்தமன் கைக்கு கிடைக்கவே கூடாது. இதுக்கு சம்மதம்னா நீ எப்ப வேணும்னாலும் வந்து 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ. இந்த வீட்ல நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா முடிச்சதுக்கு பின்னாடி மீதி 10 லட்சம் தானாவே தேடி வரும். புரியுதா? இதுக்கு மேல தெளிவா யாரும் சொல்ல முடியாது மேடம். நான் அவளை தேடாம உங்களை தேடி வந்து அட்வான்ஸை வாங்கிக்கிறேன். நான் வச்சிடுறேன் மேடம். ஆமா, இப்ப எதுக்கு அவனுக்கு அவ்வளவு பணம்? அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லட்டுமா? அவன் சொன்ன விஷயம்தான்
இப்ப எனக்கு கிடைச்சிருக்க ரம்மி, அதுக்கு இந்த பணம்லாம் ரொம்ப கம்மி. இந்த சந்தர்ப்பத்தை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமா என் பொண்ணு தேன்மொழி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா இருப்பா. அதனால இத பத்தி மூச்சு விடாம, நான் பண்றதுக்கு இடைஞ்சல் பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருந்து நான் என்ன பண்றேன்னு பார்த்தாலே போதும். தனமா சூப்பரா டான்ஸ் பண்ணீங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா கால்ல விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிம்மா, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, எழுந்துரு. இனிமேதான் உனக்கு பொறுப்புகள் அதிகம் சூர்யா. நம்ம குடும்பத்துக்கு, நம்ம வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமிய நல்லபடியா வச்சு பாத்துக்கணும். ம்? வந்த மகாலட்சுமிய பாத்துக்கிற மாதிரி வரப்போற மகாலட்சுமி பாத்துக்கணும்னு தெளிவா சொல்லுங்க அத்தை. எப்பவும் நான் தான் காமெடியா பேசுவேன், ஆனா ராஜேஸ்வரி என்ன விட தமாஷா பேசுறாளே. பாருடா இந்த ஆச்சரியத்தை. எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். சரி சரியா? ஆண்டி. சரிக்கா, டைம் ஆகுது. எல்லாரும் சாப்பிட போங்க. எங்க எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? ஐயோ, நான் ஒன்னும் தப்பா பேசலையே. வீட்டுக்கு வந்த என்ன பாத்துக்கிற மாதிரியே வரப்போற பொண்ணையும் பாத்துக்கோன்னு சொன்னேன். இது தப்பா? இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளா யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எங்க எப்படி இருக்கணும், என்ன பேசணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அத முதல்ல புரிஞ்சு நடந்துக்க. அப்புறம் இந்த குத்தலெல்லாம் இருக்கட்டும். உத்தமன் வீட்டுல நலங்கிருக்கு, நம்மள கூப்பிட்டுருக்காங்க. இங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு. நீ சும்மா தானே இருக்க, நீ மட்டும் போயிட்டு வா. உண்மையை சொன்னா ரோஷம் வந்துருமே. மூத்த மருமகளா மூத்த மருமக, மொத்த டைம் எல்லாம் அடிமை மாதிரி நடத்த வேண்டியது. ஜமீன்ல ஏதாவது விசேஷம் வந்துட்டா முன்னாடி கூப்பிட்டு நிக்க வைக்க வேண்டியது. வினோத்தை பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா? கூட பிறந்த அண்ணன் கல்யாணம், வர்றவங்கள வினோத் எங்கன்னு கேக்குறாங்க. என்னால பதில் சொல்ல முடியல. ஜமீன் பேரை கெடுத்துட்டு போனவனை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. அவன் வரானா இல்லையா? வந்தா சந்தோஷம், வரலனா அதை விட சந்தோஷம். அட உத்தம, இப்பதான் ஒரு பெரிய வேட்டையை உறுதி பண்ணிட்டு சந்தோஷப்படுறதுக்குள்ள இவன் வேற ஃபோன் பண்ணி தொல்லை பண்றானே. அந்த மேடம் சொன்ன மாதிரியே சமாளிப்போம். சொல்லு உத்தமா. என்ன ஜெகா, என் பொண்ணு கிடைச்சாலா இல்லையா? அந்த வேலையாத்தான் நாயா பேயா தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா பக்கத்துக்கும் ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் உத்தமா. எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா ஜெகா. இங்க கல்யாண வேலை வர ஜரூரா நடந்துருக்கு. அந்த பையன் அங்கேயே கைய கால மூச்சு போட்டு என் பொண்ணை மட்டும் உடனே கூட்டிட்டு வா. சரி சரி, கவலைப்படாத. எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு நான் கொண்டு வந்துடுறேன். ஒன்னத்தான் மழை போல நம்பியிருக்கேன். என்னங்க, கயலுக்கு நலங்கு ஏற்பாடு பண்றது எனக்கு பிடிக்கலங்க. ஒரு பொய்ய மறைக்க 100 பொய்ய சொல்ல வேண்டி வரும். அது நமக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்தும். சாதாரண மனுஷங்க தான் பொய் சொல்லுவாங்க. ஆனா நான் பரம்பரை ஜமீன். நான் சொல்ற பொய் இல்ல, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். கல்யாணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல காயத்ரியை கண்டுபிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை மாத்திக்கலாம். இங்க பாரு, நீ போய் நான் சொன்ன மாதிரி பண்ணு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னங்க பொறுமையா சீக்கிரமா சொல்லு. இல்ல, மாப்பிளோட அண்ணி ராஜேஸ்வரி வந்துட்டு இருக்காங்க. நீ நல்லா பாத்தியா? அது ராஜேஸ்வரி தானா? ஆமாப்பா, காரை நிறுத்தி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். அநேகமா நம்ம வீட்டுக்கு தான் வராங்க போல இருக்கு. அவ கொஞ்சம் வில்லுக்கு பிடிச்சு வராச்சே. இந்த பார் கல்யாணி, யாருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஓ மூஞ்சிய ஈய சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கிட்டு, புரியுதா? மீதியை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என்னங்க இது கடவுளே.
கையில் ரெடி பண்ணிட்டியா? என்ன கல்யாணி கையில் ரெடி பண்ணாம இருக்க? முதல்ல கையில கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி நலுங்கு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்புறம் அந்த ராஜேஸ்வரி வரும்போது அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. புரிஞ்சதா? என்ன கல்யாணி கையில ரெடி பண்ணாம இருக்க? முதல்ல கையில கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி நலங்கு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்புறம் அந்த ராஜேஸ்வரி வரும்போது அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அந்த ராஜேஸ்வரி வந்து நலங்கு வைக்கும் போது இது காயத்ரி இல்ல கையில் தானே தெரிஞ்சிடாதா? இப்ப நான் பேசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நான் சொன்னதை சொதப்பாம சொன்னபடி செய். அப்பா அவங்கள சமாளிச்சிடலாம்ப்பா. ஆனா வரப்போற சொந்தக்காரங்களை எப்படி சமாளிக்க போறீங்க? என்ன மட்டுமே கேள்வி எடுக்காதீங்க. என்ன வழி இருக்குன்னு நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. வர்ற சொந்தக்காரர்களுக்கு நேரம் இங்க வரவிடாம ஹோட்டல்ல ரூம் எடுத்து நான் தங்க வச்சிருக்கேன். அங்க போக சொல்லி எல்லாரையும். நீங்க போய் நான் சொன்ன வேலையை மடமடன் பண்ணுங்க. போங்க போ. என்னடி பண்றது? வா அப்பா சொன்னபடியே செய்யலாம். வாமா. மோனி அவங்க உள்ள வேலை பார்க்கட்டும். நீ ஏன் கூட வா 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 வா. ஏப்பா இன்னும் எவ்வளவு நேரம் நோண்டிக்கே இருப்ப? சீக்கிரம் நல்ல குத்துப்பாட்டை போட்டு கல்யாணம் விடு மாதிரி அமக்கலப்படுத்து. சரிங்கய்யா. அட வாங்க 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 வாங்க. எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, அந்த வீட்டு மகாலட்சுமி வந்திருக்கீங்க, சந்தோஷம். உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. வாங்க வாங்க. உள்ள எடுத்துட்டு போய் வைங்க. வாக்கா. வாங்க வாங்க வாங்க. வைங்க. உட்காருங்க. ஏ கல்யாணி. என்னங்க? கமலம்மா வீட்டு மூத்த மருமக வந்திருக்காங்க, வந்து பாருங்க. சரிங்க. என்ன இது? கல்யாண வீடுங்கிற கலையே இல்ல. சொந்தக்காரங்க யாரையும் காணோம். வீடு வெறிச்சோடி போயிருக்கே. சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கதான் பக்கத்துல இருக்க ஹோட்டல் ரெடி ஆகியிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நேத்து உங்க பெரிய பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தாங்க. வந்த சொந்தக்காரங்க கூட மாட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன பண்றது? அதுவும் இல்லாம கவிதா ஹாஸ்பிட்டல் இருக்க விஷயத்த அவங்களோட சொல்லவே இல்லை. அவங்க கிட்ட சொன்னா நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மத்த பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் சொல்லல. சூரிய மாப்பிள்ள கூட அங்கதான் இருக்காரு. ஆமா, எங்க உங்க சின்ன பொண்ணு கயல் விழிய காணோம். கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கா இருக்காளே, கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியே. கல்யாண வேலையா கொஞ்சம் பிஸியா இருக்கா. வந்திருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி மரியாதை இல்லாம நடந்துக்க போறா. கொஞ்சம் பாத்துக்கோங்க. இன்னும் அதவே நினைச்சுக்கிருக்கீங்களா? அதுக்காக நான் மறுபடியும் கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே, மன்னிப்பெல்லாம் வேணாம். எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். அத்தை மாப்பிள்ளை வீட்டு சார்பா பொண்ணுக்கு நலங்கு வச்சுட்டு வர சொன்னாங்க. அதான். ஏ கல்யாணி. என்னங்க? இன்னும் பொண்ணை எவ்வளவு நேரம் ரெடி பண்ணிக்கிருப்ப? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து நலங்கு வைக்கிறது வெயிட் பண்ணிக்கிருக்காங்கல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. அவங்களும் அங்க போகணும்ல. என்னன்னு பாட்டு வந்துட்டுமா? என்னமோ தப்பா இருக்கே. இவரோட நடவடிக்கையும் சரியில்லை, இவர் சொல்ற காரணமும் சரியில்லை. பத்தாததுக்கு கல்யாண பொண்ணோட நலங்குக்கு ஒரு சொந்தக்காரங்களையும் காணோம். என் மனசுக்கு இது சரியா படல.
என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஏய், என்ன கல்யாணி இது? நான் அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பியும் நீங்க எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? வெளியில இருக்க ராஜேஸ்வரி வர என்ன கேள்வி மேல கேள்வியா கட்டு தொலைச்சி எடுத்துக்கிருக்கா. இது எங்க கொண்டு போய் விட போகுதோ தெரியல. எதுவும் ஆகாது கல்யாணி. நீ கண்ணை தொடச்சுக்கிட்டு சிரிச்ச மாதிரி நலங்கு வைக்க ஏற்பாடு பண்ணு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் இது ஒண்ணு சொல்லிடுங்க. அம்மா தாயே, புலம்பாம சிரிச்சுக்கிட்டு நலங்கு வைக்க ஏற்பாடு பண்ணு. வந்திருக்கிறவளுக்கு சந்தேகம் வந்துட போது. ஆரம்பி. அப்படித்தான் பூ பூ எடுத்து போடு. சரிதான், நீ போடுமா. பாருங்க, அவங்க வர்ற வரைக்கும் அமைதியா அழுகாம அப்படியே மெயின்டைன் பண்ணணும். யாரு எதவாச்சும் பண்ணி காட்டி கொடுத்துறாதீங்க, கொண்டு விடுவேன். புரியுதா? ஐயோ, நீங்க நம்ம அப்படி இப்படி காவலுக்கு உட்காந்துருக்கீங்க. வாங்க வெளியே போய் சமாளிப்போம். வாங்க. அம்மா, கவலைப்படாதம்மா. உங்க அப்பா ஏன் இப்படி பண்றாரோ? வாங்க மாப்பிள்ள, யாரு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? சூரிய மாப்பிள்ளைய அண்ணி வந்திருக்காங்க. வணக்கங்க. ஒரு வேலையா உள்ள இருந்துட்டேன். வீட்டில் யாரும் வரலைங்களா? இல்ல, எங்க வீட்லயும் நலங்கு இருக்குல்ல, எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. வேலை டென்ஷன்ல எல்லாத்தையும் நீங்க மறந்துடுறீங்க மாப்பிள்ள. அப்புறம் ஹோட்டல்ல தங்கி இருக்கிற நம்ம சொந்தக்காரர்களுக்குலாம் சாப்பாடு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்களான்னு விசாரிச்சிக்கலாம் மாப்பிள்ள. ஐயோ, போன் பண்ணி விசாரிங்க மாப்பிள்ள. சரிங்கம்மா. அவங்க பூரா பட்டினியா இருக்க போறாங்க. இந்த பாருங்க, ஹோட்டல்காரர் பண்ண தப்புக்கு நம்மள குறை சொல்லிடுவாங்க. அதை கொஞ்சம் விசாரிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, போன் பண்ணி தானே விசாரிச்சு சொன்னேன். எங்க மாப்பிள்ள போறீங்க? மாமா, இங்க சிக்னல் இல்ல, அதான் வெளியே போய் பேசலான்ட்டு போறேன். போங்க. மாப்பிள்ளைக்கு என் நெட்வொர்க் சிம் ஒன்று வாங்கி தரலான்னு பார்க்குறேன். மறந்து போயிடுறேன். உள்ள போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க முனி? இல்ல, உள்ள ஏதாவது உளறி வச்சிருவோன்னு பயமா இருக்கு. அதான் இங்கே நின்னுட்டு இருக்கேன். மாமா என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு தெரியல, பாப்போம். எது வேணுமாமா? இல்ல, நேரமாகுது. மாப்பிள்ளை வீட்டு சார்பா பொண்ணுக்கு நலங்கு வைக்கணும். அங்க சூர்யாக்கும் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட். கரெக்ட். சம்பிரதாயத்தை கரெக்டா செய்யணும். அதுதான் நமக்கு முக்கியம். ஒரு நிமிஷம் உள்ள ரெடி ஆயிட்டாங்கன்னு கேட்டு வரட்டுமா? ப்ளீஸ் சிட் டவுன். கல்யாணி, ஏதோ தப்பா இருக்கே. என்ன கல்யாணி இது? இப்படியே அழுதுக்கு இருந்தா என்ன அர்த்தம்? அந்த ராஜேஸ்வரி நலங்கு வச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்றா. எங்க மாட்டிக்க போறோங்க? எனக்கு பயமா இருக்கு. ஆமாப்பா, எப்படியாவது பேசி சமாளிச்சு அனுப்பிடுங்கப்பா. அவ கண்டுபிடிச்சிருவா, வில்லங்க பிடிச்சவ. வாய மூடிக்கிட்டு பேசாம தலை குடிஞ்சு உட்கார். அது போதும். மீதியை நான் பாத்துக்கிறேன்.
பண்ணிடுங்க போதும், புரிஞ்சுதா? இப்போ ராஜேஸ்வரியை கூட்டிட்டு வரேன். எதையாவது சொதப்பி நீயும் கவிதாவை காட்டி கொடுத்தீங்க, அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. இத வந்துடுறேன். வீட்டு நலங்கு இப்பதான் வச்சு முடிச்சாங்க. நீங்க வந்து நலங்கு வைங்க, அப்புறம் மற்ற சொந்தக்காரர்களை வச்சுக்கிட்டோம். வாங்க வாங்க. சந்தேகம் வந்துருச்சோ? ராஜேஸ்வரி அம்மா, பொண்ணு கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போறல்ல, அந்த கவலை தான் கல்யாணிக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இது என்னது? நலங்கு வைக்கிறப்ப பொண்ணு முகத்தை இப்படி முழுசா மூடி வச்சிருக்கீங்க. நம்ம வழக்கத்துல இப்படி இல்லையே. உங்க சம்பிரதாயத்துல அப்படி இருக்கலாம், ஆனா எங்க குடும்ப வழக்கப்படி வீட்டுல நலங்கு வச்சு பொண்ணு முகத்தை மூடிட்டா பொண்ணு கழுத்துல மாங்கல்ய கயிறு ஏறின பிறகுதான் மத்தவங்க பார்க்க முடியும். இப்பத்தான் வீட்டு நலங்கு வச்சு முடிச்சாங்க, வெளியில சொன்ன. அப்புறம் எப்படி நலங்கு வைக்கிறது? என்ன நீ பேந்த பாத்துக்கிட்டு இருக்க? அவங்க நலங்கு வைக்கிறது ஹெல்ப் பண்ணு. தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அப்பாடா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுச்சு. அப்புறம் நீங்கள் கிளம்புறீங்களா? உங்களுக்கு அங்கே நிறைய வேலை இருக்கும்ல, நம்ம மாப்பிள்ளைக்கு நலங்கு வைக்கணும்ல. நீங்கள் வாங்க. கல்யாணி, ராஜேஸ்வரி அம்மா கிளம்புறாங்க. வாங்க. வாங்க வாங்க. தேனு, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்பெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நினைப்பு தான் நல்லா இல்ல. ஏண்டி? இத பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஆத்திரமா தான் வருது. ஆனா எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப சங்கடமா இருக்குமா. அதுக்கு எதுக்குடி நீ கவலைப்படணும்? அதுவும் நான் இருக்கும்போது. பின்ன கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? சின்ன வயசுல இருந்தே சூர்யா மாமா தான் என்னோட ஹஸ்பண்ட்னு மனசுல நீ வளர்த்து விட்ட ஆசைய சட்டுன்னு தூக்கி போட முடியலையே. இன்னைக்கு அவரோட கல்யாண பத்திரிக்கையில இன்னொருத்தி பேர் இருக்கிறத பார்க்கும் போது. பத்திரிக்கையில உன் பேர் இல்லனா என்ன? அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நீ உடனே கிளம்பிங்க வா. நீ தானமா என்ன வர வேண்டான்னு சொன்ன. போ, அம்மாக்கு என்னாச்சு? ஏன் மாத்தி மாத்தி பேசுறாங்க? உங்க அம்மா மனசுல என்ன இருக்குன்னு இத்தனை வருஷமாகியும் என்னால கண்டுபிடிக்க முடியாம தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சின்ன பொண்ணு தானம்மா, அம்மா சொல்றத முழுசா கேட்டுட்டு பேசு. அவர் கிடைக்கிறார் தேனு. நான் எந்த முடிவு எடுத்தாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படின்னா நீ உடனே கிளம்பி வா. நான் சொல்லி நீ வந்த மாதிரி இருக்க கூடாது. கல்யாணத்துக்கு நீயா வர மாதிரி வா. உன் மாமனை கட்டிக்கிட்ட நீ சந்தோஷமா இரு, போதுமா? என்னம்மா சொல்ற? அதனாலதான் சொல்றேன், பத்திரிக்கையில பேர் இல்லைன்னா என்ன, பொண்ணு நீதான்னு அந்த தெய்வமே முடிவு பண்ணிருக்க. நீ உடனே கிளம்பி வா. எல்லாம் உன் ஆசைப்படியே தான் நடக்கும். இது நல்லபடியா நடக்குமா? ஆனா கமலா பாட்டி என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? எங்க அம்மா இருந்திருந்தா இந்த வீட்ல எனக்கு என்னென்ன சவரச்சனையெல்லாம் நடந்திருக்கணுமோ அது நடக்காம போனதுக்கு என் சித்தி அந்த கமலா தான் காரணம். ஆனா எனக்கு கிடைக்காத அத்தனையும் உனக்கு கண்டிப்பா கிடைக்கணும். இனி முடிவெடுக்கிற அதிகாரம் என் கையில தான் இருக்கும். நீ கவலைப்படாம வா, மீதிய நான் பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
எங்க அம்மா வாயால இவ்ளோ உறுதியா ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன கவலை? நான் இப்பவே பேக்கிங் ஆரம்பிச்சிடுறேம்மா. பாய். நீங்க நலங்குக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மற்ற பெரியவங்களும் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அது சரி, எல்லாம் நினைக்கிற மாதிரியா நடக்குது? இல்ல சட்டுன்னு கல்யாணத்தை முடிவு பண்ணதுனால எதையும் நினைச்ச மாதிரி கிராண்டா பண்ண முடியலல்ல, அத சொன்ன. அதான் இப்படி நான் ஒருத்தி மட்டும் பேருக்கு வந்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னம்மா, எங்க பொண்ணு வாழ போற வீட்டோட மகாலட்சுமி நீங்க தான். என் பொண்ணுக்கு எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து வழி நடத்து போறவங்க நீங்க தான். அதனால நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ ஒரு வகையில எனக்கு பொண்ணு மாதிரி தானம்மா. ஓகே, சந்தோஷம். நான் அப்படியே கிளம்புறேன். சரிம்மா. அலங்காரம் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல? ஆஹா, இந்த ஆல் இந்தியா ரேடியோ வர வருதே. வாடி. வணக்கம். வணக்கம். எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு நலங்குக்கு கூட எங்களுக்கு சொல்ல முடியலையாக்கும். நாங்களா தெரிஞ்சு வர வேண்டியதா இருக்குல்ல? ஆக்சுவலி நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். உங்க ஃபங்க்ஷனுக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணலையா? ஆக்சுவலி நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். உங்க ஃபங்க்ஷனுக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணலையா? உங்க வீட்டு பொண்ணு கல்யாணி சொல்லிருப்பான்னு நினைச்சேன். அவ சொல்லிதான் நீங்க எல்லாம் வரணுமா என்ன? இவங்க கல்யாணியோட சொந்தம். அவ சொல்லிருப்பான்னு தான் நான் விட்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏண்டி கல்யாணி? கல்யாணி யார் வந்திருக்கான்னு பாரு. நீ பேசிக்கிட்டு நான் அனுப்பிச்சு விட்டு வரேன். நீங்க வாங்க. எப்படியாச்சும் பேசி சமாளிச்சது. வாங்க. அப்புறம் போயிட்டு வாங்க. நல்லது. வாங்க. ரொம்ப சந்தோஷம். காயத்ரிய சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்தவ நானு. இப்ப அவளுக்கு கல்யாணம்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எங்க இருக்க காயத்ரி? என்ன கல்யாணி, வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிறக்க? காயத்ரி ட்ரெஸ் மாத்தி வர்றதுக்குள்ள இவங்கள சாப்பிட அனுப்பிச்சுட்டாம்ல. இதெல்லாம் நானே சொல்லி தர முடியும்? இல்ல, இது நானா சொல்ல முடியும்? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இப்பதான் நலுங்கு வச்சுட்டு போறாங்க. காயத்ரி இப்பதான் ட்ரெஸ் மாத்த போயிருக்கா. அவ ரெடி ஆயிட்டு வர்றதுக்குள்ள பக்கத்துல தான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க வகுறார சாப்பிட்டு வந்து காயத்ரி ஆசீர்வாதம் பண்ணுங்க, சரியா? அதுவும் சரிதான். நாங்க சாப்பிட்டே வந்துடுறோம். வாமா. போங்க போங்க. இவளுகெல்லாம் எதுக்கு கூப்பிடாமையே வராளுக? இப்ப எதுக்கு நீ கண்ண கசக்குற? ஒழுங்கா பொண்ணை பெத்து வளர்த்திருந்தா இந்த நிலம் வந்திருக்குமா? வேற ஆளுக வர்றதுக்குள்ள வந்து தொலைங்க. வாங்க வாங்க வாங்க. என்னாச்சு ஜகா? உத்தமா, உன் பொண்ணு இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவளை தூக்கிட்டு வர வேண்டியதானே? இருப்பா, சொல்றதுக்குள்ள அவசரப்படுற. நான் சொல்றத முழுசா கேளு. அவ இருக்க இடத்த நாங்க தேடி கண்டுபிடிச்சு அங்க போனப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி உன் பொண்ணும் அந்த பையனும் ஏர்போர்ட்டுக்கு போனாங்களாம். அங்க இருந்தவங்க சொன்னாங்க, அவ ஃபிளைட் ஏறதுக்குள்ள அந்த நாதாரிய கொன்னு அவ பணத்தையாவது கொண்டு வந்திருக்கலாம்ல. இங்க பாரு உத்தமா, கொல்றது நம்ம டீல் கிடையாது. நாங்க ஏர்போர்ட்லயே விசாரிச்சு பார்த்துட்டோம், சரியான தகவல் கிடைக்கல. இனிமே அவங்கள தேடி எந்த பிரயோஜனமும் இல்லை உத்தமா. அதை சொல்றதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இதோட உன் பொண்ணை மறந்துரு. இனி அவளா மனசு மாதிரி என்னைக்காவது உன்னை தேடி வந்தாதான் உண்டு, சரியா? என்னாச்சுங்க? அவ எங்க இருக்காளா? சொல்லுங்க. சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. சரிமா? ஒண்ணும் இல்லைங்க, சீக்கிரம் வாமா. வரேம்மா. இந்தம்மா. இந்தாங்க குடிங்க. போன்ல யாருங்க? காயத்ரி எங்க இருக்காளா? அவளுக்கு நாம முக்கியம் இல்லைன்னு நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டா.
அப்பா அப்பா காயத்ரி அக்கா வீடியோ அனுப்பியிருக்காப்பா. நான் சரணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்மா. நான் உங்ககிட்ட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். சொன்ன நிச்சயம் அப்பா சம்மதிக்க போறது இல்லம்மா. நான் ஓடி போனதுனால உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு என்னால வருத்தப்படதாமா முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஐயோ பாவி மகன், இவளை நான் நம்பிதானே அனுப்புனேன். இப்படி பண்ணி தொலைப்பா நான் எதிர்பார்க்கலையே. நான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஏன்னா அவர் எப்பவும் என்ன புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணதும் இல்லம்மா. நாங்க நல்லா இருக்கோமா. இப்போதைக்கு இதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். இவளை நம்பி வெளியே அனுப்புனதுக்கு என் தலையில மண்ணு வாரி கொட்டிட்டா.